நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். துலா ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் உச்ச நிலையில் இருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ இந்த துலா ராசிக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள், எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. நினைச்சதை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் மிக மிக சிறந்து விளங்கும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாகிறது, உத்தியோக ஸ்தானமும் ரொம்ப வலுப்பெறுகிறது. அப்போ தொழிலில் இது நாள் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் விலகி இப்பொழுது படு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஒரு சிலர் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குங்க. கர்மஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், ரொம்ப மதிப்பு, மரியாதை, கௌரவ பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பார்வை கோடி நன்மை. மேலதிகாரி, சக ஊழியர்கள்லாம் அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவாங்க. ரொம்ப சௌகரியத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் பண வரவு சிறப்பாக தாங்க இருக்கும். அப்போ 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பொருளாதார மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்கள் கூட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம், விட்டு கொடுத்து போங்க. ஆனாலும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கிறது. வாக்கு சாதுரியமுடைய துலா ராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். கதவுகள் திறக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலையில் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அவங்களால ஆதாயம் இருக்கும். வண்டி வாகனங்களால் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் உங்களுக்கு 9க்குடைய புதனும் 11க்குடைய சூரியனும் 5ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துணை பேருக்கும்
இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். 6ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைவு. கடன் சுமை இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் பட்டு கடன் காலியாகி புதுசாக கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க. நீங்கள் கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாரம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். அப்போது வெளிநாடு ஒரு ஆன்மீக பயணமாக கூட வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வர முடியும். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு வாரம். 10ஆம் இடம் குரு பார்வை. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, நல்ல சம்பாத்தியம், நல்ல புகழ் பேர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. 11 5இலிருந்து 11 பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. அதே நேரத்தில் அரசு நிமித்தமாக ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் செல்கிறீங்க, ஒரு காரியம் சாதிக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயின்னா அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்கன்னா வேலை முடியும். அதாவது 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். மொத்தத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.